ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 24 நம்ம மார்க்கெட்ல சில இம்பார்ட்டன்ட் நியூஸ், அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஹைடெக் இன்ஜினியர்ஸ் ஐபிஓ. இந்த கம்பெனி என்ன பிசினஸ் பண்றாங்க? 1978ல ஆரம்பிச்ச ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி. ஹைட்ராலிக் ஃபிட்டிங்ஸ் மேனுஃபேக்சர் செய்யற ஒரு கம்பெனி. மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், அக்ரிகல்ச்சர், ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், மிஷினரி, இது மாரி நிறைய செக்டர்ஸ்க்கு இவங்க சப்ளை செய்யறாங்க. இவங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ரென்த் என்னன்னா 11,000 பிளஸ் பெரிய ப்ராடக்ட் ரேஞ்ச் வச்சிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாம யுஎஸ்ஏ, ஜெர்மனி, இத்தாலி, இது மாரி மார்க்கெட்ஸ்க்கும் இருக்காங்க. கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இவங்க கிட்ட இருக்கு. இவங்களோட ரெவன்யூ growth பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல 141 crore, ஃபினான்ஷியல் இயர் 25ல ரெவன்யூ 167 crore, ஃபினான்ஷியல் இயர் 26ல ரெவன்யூ 193 crore. ஸோ தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் growth பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல 11.6 crore, ஃபினான்ஷியல் இயர் 25ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 19.6 crore, ஃபினான்ஷியல் இயர் 26ல 22.6 crore. ஸோ ப்ராஃபிட்டும் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் இயர் 26ல எபிடா 41.7 crore, எபிடா மார்ஜின் 21.5. ஸோ மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு இது ஒரு நல்ல ஆப்ரேட்டிங் மார்ஜின்னு சொல்லலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20 பிளஸ், அதாவது 20% பிளஸ். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் 20% பிளஸ் இருக்கு. ஸோ கேபிட்டலை அவங்க எஃபிஷியண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டெப்ட்னு பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் இயர் 26ல பாரோயிங்ஸ் அரௌண்ட் 30 crore. ஸோ ப்ரீவியஸ் இயரை விட கம்பேர் பண்றப்ப டெப்ட் குறைஞ்சிருக்கு. ஐபிஓ ப்ரொசீடிங் மூலம் ஒரு பகுதியை டெப்ட் ரீபேமெண்ட்டுக்கும் பயன்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஓவராலா டெப்ட் ஒரு மேனேஜபிளா தான் இருக்கு. சரி, இந்த ஐபிஓ மணி எங்க போகுது? அவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்காகவும், நியூ மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்டை வாங்கறதுக்காகவும், 16 கோடி டெப்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்காகவும் பயன்படுத்த போறதா சொல்லியிருக்காங்க. பிசினஸ் growthக்கு ஃப்ரெஷ் கேபிட்டல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட வேல்யூஷன் பார்த்தா ஐபிஓ பிரைஸ் பேண்ட் 50 to 53, அப்பர் பேண்ட் 53, வேல்யூஷன் ரஃபா 22 times earnings ரேஞ்ச்ல இருக்கு. வெரி சீப்னு சொல்ல முடியாது, ரொம்ப எக்ஸசிவ்னு சொல்ல முடியாது. கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா 22 to 25, அதாவது பர்சன்டேஜ் படி பார்த்தா ஜிஎம்பி 42 to 47% லிஸ்டிங் கெயின் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா காமிக்குது. பட் இதுல ரிஸ்க்கும் இருக்கு. ஏன்னா கம்பெனி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இண்டஸ்ட்ரியல் செக்டார் ஸ்லோ டவுன் ஆனா இவங்களுக்கு ரிஸ்க் இருக்கு. ரா மெட்டீரியல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா மார்ஜின்ஸை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ ஜிஎம்பி இந்த டைம் வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இட்ஸ் நாட் அ கேரண்டட் லிஸ்டிங் ப்ராஃபிட். விஷால் மெகா மார்ட் ஏன் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா சிஇஓவை ரீஅப்பாயின்மெண்ட் பண்றாங்க. குணேந்தர் கபூர் இவங்க தான் ஃபவுண்டர். இவங்கள எம்டி அண்ட் சிஇஓவா ரீஅப்பாயின்மெண்ட் பண்றாங்க. இவங்களோட நியூ டென்யூர் செப்டம்பர் 1, 2026ல இருந்து ஆகஸ்ட் 31, 2031 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 5 இயர்ஸ்க்கு இவங்க தான் இனிமே இருக்க போறாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு இது ஒரு மேனேஜ்மெண்ட் கண்டினியூட்டி, இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ அதனாலதான் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு விஷால் மெகா மார்ட். இப்ப விஷால் மெகா மார்ட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்கிரீனர் வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். 8.69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 113ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 15.9, ஸ்டாக்கோட பிஇ 59.2, இண்டஸ்ட்ரியல் பிஇ 36. டிவிடெண்ட் தரதில்ல. 52 week high 158, 52 week low 98.7. Return on capital employed 14.8%, return on equity 12.2%. Debt to equity 0.27, debt 1,988 crore. Promoter கிட்ட 40.1% holding இருக்கு, pledging எதுவும் இல்ல. 6 மாசத்துலயும் 1 வருஷத்துலயும் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. Price to book value 7.09, current ratio 1.60. Net profit margin லாஸ்ட் இயர் பார்த்தா 6.50, அதுக்கு மொதல் இயர் 5.68. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயர். லேட்டஸ்ட் குவார்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது லேட்டஸ்ட் குவார்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 6.94%. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 1,299 crore வச்சிருக்காங்க. ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். S&P 500 0.43% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. Dow Jones 0.98% green, Nasdaq 100 0.33% green, Nasdaq 0.43% greenல க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் இப்போ எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லா இண்டிசஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். என்எஸ்சி வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம்.
மார்னிங் ஓபன் ஆகும்போது கிரீன்ல ஓபன் ஆயிருந்தது. இப்ப நிப்டி 50 0.29% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி நெக்ஸ்ட் 50 0.30% ரெட். நிப்டி பேங்க் 0.74% ரெட். நிப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.46% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப மார்க்கெட் டேட்டா போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நிப்டி 100, நிப்டி 200, நிப்டி மிட் கேப் 50 இதெல்லாம் ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மிட் கேப் 100 கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிட் கேப் 150 ரெட், ஸ்மால் கேப் 50 ரெட். ஸோ மிக்ஸ்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில இது கிரீனும் சில இது ரெட்லயும் மிக்ஸ்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ செக்டர் வைஸ் இண்டிசஸ் பார்த்தோம்னா நிப்டி ஆட்டோ டவுன் 0.07%, நிப்டி எஃப்எம்சிஜியும் டவுன் ஆயிருக்கு 0.73%, நிப்டி ஐடி 0.60% green, நிப்டி மீடியா 0.16% green, நிப்டி மெட்டல் 0.89% green, நிப்டி ஃபார்மா டவுன், நிப்டி பிஎஸ்சி பேங்க் டவுன் 1.30%, நிப்டி பிரைவேட் பேங்க் 0.53% டவுன், நிப்டி ரியாலிட்டி 0.08% green, ஹெல்த் கேர் இண்டெக்ஸ், கன்சியூமர் டூரபிள்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், ஸோ இது எல்லாமே டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடி அண்ட் டெலிகாம் 0.61% green, நிப்டி கெமிக்கல்ஸ் டவுன் 0.03%, REITs and realty 0.29% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி சிமெண்ட் 0.61% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப மார்க்கெட் டேட்டாக்கு போய் யாரு கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்னு பார்த்தரலாம். நிப்டி 50ல ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். ஹிண்டல்கோ தான் இன்னைக்கு டாப் கெய்னர் 2.01% green. அதுக்கு அடுத்ததா இன்ஃபோசிஸ் 1.20% green, HCL Tech 1.17% green. இவங்க எல்லாம் டாப் கெய்னர்ஸ். இவங்களுக்கு அப்புறம் ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா ஸ்டீல், சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஆட்டோ, டெக் மஹேந்திரா, HM மோட்டார்ஸ், M&M, கோல் இந்தியா, ONGC அண்ட் விப்ரோ எல்லாம் கெய்னர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. லாசர் யாருன்னு பார்த்தோம்னா நிப்டி 50ல டாப் லாசர் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 1.42% டவுன். அதுக்கு அடுத்ததான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, BEL, நெஸ்லே இந்தியா, அதானி போர்ட்ஸ், பவர் கிரிட், SBI லைஃப் அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ இவங்க எல்லாருமே மோர் தென் 1% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா HDFC லைஃப், ரிலையன்ஸ், ஆக்சிஸ் பேங்க், ITC, கிராசிம், அல்ட்ராடெக் சிமெண்ட், கொட்டக் பேங்க், ட்ரெண்ட், டைட்டன், அதானி என்டர்பிரைசஸ் இவங்க எல்லாரும் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. பேங்க் நிப்டில யாரு லாசர்னு ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். பேங்க் ஆஃப் பரோடா தான் இன்னைக்கு டாப் லாசர் 2.43% டவுன். அதுக்கு அடுத்ததா கனரா பேங்க் 2.20% டவுன். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, PNB, ஃபெடரல் பேங்க், எஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கொட்டக் பேங்க், யூனியன் பேங்க், KU பேங்க், ICICI பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் லாசர் லிஸ்ட்ல இருக்காங்க. சரி கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தரலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் தான் இன்னைக்கு கெய்னர் 0.03% கெயின்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க். BSEல சென்செக்ஸ் 0.23% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 24th ஆகஸ்ட் ஆன இன்னைக்கு கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தரலாம். 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 16,397. எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது 88 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 15,030, 80 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 12,293, 61 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சில்வர் ரேட் பார்த்தரலாம். சில்வர் பெர் கிராமுக்கு 260. ஃப்ரைடேக்கான FIA அண்ட் DIA ஆக்டிவிட்டி பார்த்தரலாம். DIAs நெட் பையர்ஸா இருக்காங்க. 1609.47 crores பை பண்ணிருக்காங்க. 21 ஆகஸ்ட் 2026க்கு பார்த்துட்டு இருக்கோம். FII செல்லர்ஸா இருக்காங்க. 135.57 crores செல் பண்ணிருக்காங்க. US டாலருக்கு நிகரான இந்தியன் ருபி வேல்யூ 95.71ல இருக்கு. இந்தியாவுடைய 10-year bond yield 6.868ல இருக்கு. 0.32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் பார்த்தரலாம். $85.32 per barrelக்கு 2% இப்ப கம்மியா இருக்கு. ட்ரேடிங் வியூல பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 5 minutes சார்ட். ஸோ இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு பெரிய டவுன்ஃபால். எது வரைக்கும் மேக்ஸிமமாக போயிருக்குன்னா 57,878.30 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் எங்கே எடுத்திருக்குன்னா 57,323ல எடுத்திருக்கு. இப்போ 57,403.90ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனது என்னமோ கிரீன்ல தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால், அப்புறம் கன்சால்டேஷன்ல இருந்தது, திரும்ப எகெயின் ஒரு டவுன்ஃபால். ஸோ இன்னைக்கு மேக்ஸிமமாக எது வரைக்கும் போயிருக்குன்னா 24,313.15. ஸோ அதுதான் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 24,174.65ல எடுத்திருக்கு. இப்போ எங்க இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 24,192.90ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.